தீபாவளியை முன்னிட்டு புதிய ஆடைகள் பட்டாசுகளை வாங்குவதற்காக சென்னை தியாகராய நகரில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் குணசுந்தரி நேரலையில் தரும் தகவல்களை கேட்கலாம். குணசுந்தரி, தற்பொழுது தீபாவளி பரபரப்பு அனைத்து பகுதியிலும் காணப்படுகிறது. சென்னை தியாகராய நகர் என்றால் எப்பொழுதுமே பரபரப்பு, அதுவும் தீபாவளி நேரத்தில் சொல்லவே வேண்டாம். தற்பொழுது அங்குள்ள நிலவரம் குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். அதாவது வருகிற திங்கட்கிழமை அன்று நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாட இருக்கிற சூழ்நிலையில சென்னை முழுவதுமாக மக்கள் புதிய ஆடைகள், பட்டாசுகள், இனிப்புகள் வாங்குவதற்கு பெரிய ஆர்வம் காட்டி கூடி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில டி நகர் ரங்கநாதன் தெரு முழுவதுமாக மக்கள் கூட்டம் கூடி புதிய ஆடைகள் வாங்குவதற்கான அதுவும் மகிழ்ச்சிகரமாக குடும்பங்களுடன் கூடி ஒரு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆடைகள் வாங்குவதற்காக கூடியிருக்கிறாங்க. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக பண்டிகை என்றாலே மக்களுக்கு புதிய ஆடைகள் வாங்குவது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. அதிலும் குறிப்பாக தீபாவளி பண்டிகை என்றாலே குடும்பங்களுடன் சேர்ந்து புதிய ஆடைகள் அணிந்து பட்டாசுகள் வெடிப்பது, இனிப்புகள் பரிமாறிக்கொள்வது என்பது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த சூழ்நிலையில் இந்த வருடமும் தீபாவளி பண்டிகையை மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாட இருக்கும் சூழ்நிலையில சென்னை டி நகர் முழுவதுமாக மக்கள் கூடி புதிய ஆடைகள் வாங்குவதற்கு மிக ஆர்வம் காட்டி வராங்க. அதுவும் இங்க இருக்கிற மக்கள், அதாவது கூட்டங்கள் கூடி வரும் சூழ்நிலையில மக்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் ஏற்படுத்தக்கூடாது, எந்தவித அசம்பாவிதமும் இங்கு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக காவலர்களும் அவர்களுக்கான வழிகாட்டுதல் என்பது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக காவலர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து அங்கிருந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து ஒளிபெருக்கி மூலமாக மக்களுக்கான வழிகாட்டுதலையும் தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அதுவும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடந்த ஒரு வார காலமாகவே சென்னை டி நகர் முழுவதுமாக, அதுவும் பார்த்தோமானால் ரங்கநாதன் தெரு முழுவதுமாக மக்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கான புதிய ஆடைகள் வாங்கி வருகிறார்கள். குறிப்பாக இந்த டி நகர் முழுவதுமாக, அதாவது சென்னையில் புதிய ஆடைகள் வாங்குவது, ஜவுளி என்றாலே ஹாட்ஸ்பாட்டாக இருப்பது சென்னை டி நகராக இருந்து வருகிறது. அந்த சூழ்நிலையில் இங்கு புதிய ஆடைகள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தேவையான ஆடைகள் என்பது புத்தம் புதிய ஆடைகள் இங்கு வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில மக்கள் அதிக ஆர்வம் காட்டி இங்க தீபாவளிக்கான முன்னேற்பாடுகளும் கூடி மக்கள் ஜவுளிகள் வாங்குவதற்காக ஆர்வம் காட்டி வந்திருக்கிறார்கள். குறிப்பாக 2 நாட்களுடன் ஒப்பிடும்போது இன்று கொஞ்சம் சிறிதளவு கூட்டம் குறைவாகவே இருக்கிறது என்றுதான் கூறலாம். அதாவது மக்கள் அனைவரும் அவரவர் ஊர்களுக்கு சென்று இருக்கும் சூழ்நிலையில இன்னும் 2 நாட்களே இருக்கும். இந்த சூழ்நிலையிலும் சிறிதளவு கூட்டங்கள் கூடி சென்னை தியாகராய நகர் முழுவதுமாக மக்கள் கூட்டம் கூடி புதிய ஆடைகள் வாங்கி வந்திருக்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகளுடனும் குடும்பங்களுடனும் வந்து ஆடைகள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தியாகராய நகர் ரங்கநாதன் தெரு எடுத்துக்கொண்டோமானால், அதாவது மலிவான விலையிலிருந்து அதிக விலையிலும் கூட இங்க துணிகள் கிடைத்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில அனைத்து வகையான மக்களும் இங்கு வந்து ஆடைகள் வாங்குவதில் மும்முரம் காட்டி வருகிறார்கள். இன்னும் 2 நாட்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மக்கள் கூட்டம் கூடி தீபாவளிக்கு தேவையான ஆடைகளும் அவர்களுக்கு தேவையான அணிகலன்களும் வாங்குவதற்கான ஆர்வம் காட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி.